இன்னைக்கு தேதிக்கு கேளக்கியர் சித்தருக்கு இன்ட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு சக்தி மந்திரமாகவே உருவாயிட்டார். இந்த கேளக்கியர் சித்தர் விஷயத்துல என்னென்ன சொன்னமோ ஒவ்வொன்றும் நடந்தேறிக்கிட்டே இருக்கு. கனவுல பேசுறாரு, இந்த மாதிரி நீ எனக்காக கோயில் கட்டு, சாமி உங்க பேர் என்ன அப்படின்னு. கேளக்கியர் அப்படிங்கிறார். இந்த பிரச்சனையில இருந்து யார் உன்னை விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ கோயில் கட்டுன்னு, இதுல இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ எனக்கு கோவில் கட்டு. இந்த கேளக்கியருக்கு உண்மையிலுமே சக்தி இருக்கா அப்படிங்கிறதுக்கே அடையாளம். ஒரு மாலை போட்ட நாங்கள் இன்னைக்கு மாலை போடுறதுக்கு இடம் இல்லாமல் கீழே போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவருடைய ரெஸ்பான்ஸ் தான். இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 5 நீங்கள் ஒரு 7 நாள் இந்த மந்திரம் சொல்லி பாருங்க. ஒரு சின்ன விஷயத்தை கேட்டு பாருங்க, 100% அது நடக்கும். நீங்கள் மந்திரம் சொல்லும்போது ஐயாட்ட கேளுங்க, ஐயா நீங்கள் மந்திரத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் வீட்டில் பள்ளி இருந்துச்சு அப்படின்னா பள்ளி கண்டிப்பாக சத்தமிடும், சாம்பிராணி வாசனை வரும். இந்த வாசனையெல்லாம் ஏதோ லைட்டாலாம் வராது, அப்படியே உங்களை தூக்கி ஒரு அடி பின்னாடி தள்ளுற மாதிரி வரும். அந்த அளவுக்கு குப்புன்னு அடிக்கும். நான் ஒரு தடவை கேட்டேன், நீங்கள் இந்த ஷோல்டரை தொடுங்க, இது நான் வச்ச 3வது அடையாளம். அப்போ நான் ஒரு நாள் மந்திரம் சொல்லும்போது கரெக்டாக இங்கே தொடுறாரு. ஒருவேளை இருப்பாரோ, கண்ணை திறந்து பார்த்து இவர் இருந்துட்டாருன்னா ஏன்னா நானே பயந்துருவேன். இப்படின்னு பார்த்தா ஒரு உங்களை அஸ்ட்ரோ அசகா அப்படின்னு சொல்கிறத விட கேளக்கிய சித்தரோட டிஓடி, அதாவது கேளக்கிய சித்தரை நீங்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்டவருன்னு நீங்கள் தான் சொல்லணும். கேளக்கிய சித்தர் அப்படின்னா உங்கள் முகம்தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அவருக்கு அவர் சொன்னபடியே அவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவருக்கான ஒரு கோவிலை கட்டியிருக்கீங்க. நான் முதல்ல அவரை பற்றி நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கேளக்கிய சித்தரோட வரலாறை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு தேதிக்கு கேளக்கியர் சித்தருக்கு இன்ட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி மந்திரமாகவே உருவாயிட்டார். நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த கேளக்கியர் சித்தர் விஷயத்துல என்னென்ன சொன்னமோ ஒவ்வொன்றும் நடந்தேறிக்கிட்டே இருக்கு. கோவில் கட்டுவோன்னு சொன்னோம், கோவில் கட்டணும். முதல் மந்திரம் கொடுத்தோம், முதல் மந்திரம் சக்சஸ் பண்ணுச்சு. கோவில் கட்டும் போது 2வது மந்திரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம், 2வது மந்திரம் கொடுத்தோம். கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நிச்சயமாக நடக்கும். இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு நீங்கள் ஆர்டிசமே இருந்தாலும் அந்த வியாதி குணமாகும் அப்படின்னு சொன்னோம். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தம் அந்த எல்லா வியாதிகளும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 250 லிட்டரு தீர்த்தம் கொடுக்குறோம் மக்களுக்கு. அப்போ எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. சொன்ன வார்த்தையை முதல்ல அசோக் காப்பாத்தினாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் சித்தர்னு இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, இவரை நீங்க நமஸ்காரம் பண்ணுங்க, இந்த மந்திரம் இருக்கு, இந்த மந்திரம் சொல்லி கூப்பிடுங்க, இந்த மாதிரி எல்லாம் வழிபாடுன்னு சொன்னோம். இன்னைக்கு தேதிக்கு இது அத்தனையுமே அப்படியே நிஜமாகி கண் முன்னாடி நிற்குது. எனக்கு ஒரு பேரானந்தம். நான் எல்லாருக்குமே வாழ்க்கையில அஷ்டமத்து சனியை கடக்கும் போது சூசைடுக்கு போகாத ஆளே இல்லை. நான் கடகராசி பூச நட்சத்திரம். எனக்கு அஷ்டமத்து சனி நடந்த போது தற்கொலைக்கு நேராக இதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் என்ன விதியோ அதே விதி எனக்கும் செயல்பட்டுச்சு. அப்படியே அந்த விளிம்பில் இருக்கும்போது தான் ஏன் என்னை நோக்கி ஒரு தெய்வம் கூட வரல. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் கரெக்டாக தானே இருந்தேன், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் தானே சொன்னாங்க, இதில் என் மேலே ஒன்றுமே தப்பு இல்லையே, இந்த வயசுக்குள்ளே எனக்கு லைஃபே முடிகிற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணற்ற கேள்விகள். இப்போதான் நான் ஒரு கடவுளை நோக்கி ஒரு அறைகூவல் எடுக்கிறேன். ஆனால் ஒன்று, என் சாவுக்கு நீங்கள் யாரும் காரணமாக இருக்காதீங்க. அப்படி நானே செத்துட்டேன்னா நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாயிருவீங்க. மாறா என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா, யார் என்னை காப்பாற்றுறீங்களோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டுவேன் அப்படின்னு இது ஒரு அறைகூவல் தான். இந்த அறைகூவல் அந்த கேளக்கியர் சித்தரன் காதில் போய் விழுந்துச்சு. அன்னைக்கு இரவு அவர் வராரு, கனவுல பேசுறாரு, இந்த மாதிரி நீ எனக்காக கோயில் கட்டு, அந்த கோயில் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு. அப்போ நான் கேட்குறேன், சாமி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். கேளக்கியர் அப்படிங்கிறாரு. சரி, என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் இல்லையா, இந்த பிரச்சனையிலேருந்து யார் உன்னை விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ கோயில் கட்டுன்னு, இதுலேருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ எனக்கு கோவில் கட்டு அப்படின்னாரு. அவர் சொன்னதில் இருந்து 7 மாதத்துக்குள்ளாக அந்த மிகப்பெரிய பிரச்சனையை எனக்கு தீர்த்து வச்சுட்டார். 7 மாதத்துக்கு பிறகுதான் நான் முடிவு எடுக்கிறேன், இவருக்கு கோயில் கட்டி தான் ஆகணும். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அவர் காப்பாத்திட்டாரு. கண்டிப்பா நம்ம கொடுத்த ஒரு வாக்குறுதியை காப்பாற்றணும், நான் காப்பாற்றணும். இப்போ அவருக்கான முயற்சிகளை எடுக்கிறோம். எல்லாம் எடுக்கும்போது நம்ம கிட்ட எதுவுமே இல்லை கோவில் கட்டணும்னு. இதுல இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா, கேலண்டர் அடிச்சு போன வருஷம் கொடுத்தோம். ஒரு இடமும் இல்லை, என் வீட்டை தவிர என்கிட்ட அடையாளம்னு ஒண்ணுமே இல்லை.
கிழக்கிய சித்தர் பேர் வச்சாச்சு. கிழக்கியர் சித்தர் தேவஸ்தானம்னு பேர் வச்சாச்சு. இடம் இல்லை, கோவில் இல்லை, தெய்வம் இல்லை, வழிபாடு இல்லை, எதுவுமே இல்லை. முதல்ல வச்சது பேரு வச்சு பவானி பைபாஸ், ஈரோடு மாவட்டம், அவ்வளவுதான். கேலண்டர் விநியோகிச்சாச்சு. 5000 கேலண்டர் விநியோகம் பண்ணோம். எனக்கு ஆச்சரியம். நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கும்போது நம்ம நினைச்சு பார்ப்போம் இல்லையா, 5000 கேலண்டர் கொடுக்குறோமே, இந்த தெய்வத்துக்கு ஒரு கோவில் இல்லையே. இல்லை, வேலை இனிமேல் கோவில் கட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு அதி தீவிரமாக முயற்சி பண்ணி ஒரு 3 மாசத்துக்குள்ள கோவிலே கட்டி முடிக்கிறோம். கட்டி முடிச்சு சில பிரதிஷ்டை பண்றோம். நான் இப்போ ஒரு புது ஆளா பிறந்திருக்கேன் இல்லையா, அந்த ஜென்மமே எனக்கு புது ஜென்மம். அப்போ எனக்குள்ள எவ்வளோ ஒரு வேகம், வெறி இருக்கும். எனக்கு ரீபர்த் கொடுத்துருக்கிறாரு, இன்னொரு லைஃப் கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப சரி, இனி இந்த நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாரையுமே மீட்டு எடுக்கணும். அதுக்கு நமக்கு அதீத சக்தி வேணும். இந்த கடவுள் அதீதமாக சக்தியாக இருக்கிறாரு, இந்த விக்கிரகமும் அதீத சக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கிற ஆகம விதிகள்லயே இதுக்கு மேலே சக்தியை கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சக்தி மிக்க பொருட்கள் எல்லாம் வச்சு இந்த கோவிலை உருவாக்கணும்னு சொல்லி தான் இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற 37 தீர்த்தங்கள் கொண்டு வந்து ஐயாவுக்கு 37 தீர்த்தங்கள் அபிஷேகம் பண்ணோம். எல்லா சக்தி மிக்க கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, காசி தீர்த்தம் எல்லாமே பவர்ஃபுல் தான். இங்கே பவர் இல்லாத ஒரு பொருட்கள் கூட இல்லை. இந்த மாதிரி 17 பொருட்கள் ஐயாவுக்கு கீழே 10 அடி ஆழத்திலிருந்து அப்படி கொட்டி மேலே, அதுக்கு மேலே தான் சிலையே வச்சிருக்கோம். அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதே மாதிரி பவர்ஃபுல்லான விஷயங்களை வச்சிருக்கீங்க. என்னன்னா, இன்னொரு அசோகா இந்த பூமியில இப்படி ஒருத்தர் கட்டிடக்கூடாது, இந்த கடவுள் வந்து ஒரு நாளைக்கு ஃபீல் பண்ணிடக்கூடாது, இவனை செலக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதனால கடவுளுக்கு அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது. தி பெஸ்ட்டா எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு தி பெஸ்ட்டா பண்ணணும். நம்ம முயற்சிக்கு இந்த தெய்வம் வந்து ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க, எந்த தெய்வமா இருந்தாலும். கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க கேளிக்கையரை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மந்திரம், அவரோட மந்திரம். ஸோ அந்த மந்திரம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது சொல்லுங்க. அவர் முதல் தடவை எனக்கு காட்சி கொடுக்கும்போது இந்த 2 மந்திரத்தையுமே சொன்னார். நான் கூப்பிட்டேன், அவரை கூப்பிட்டு, இப்போ நீங்கள் எப்படி என் பிரச்சனையை தீர்ப்பீங்க, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்டப்ப, நீ என் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே நான் வருவேன், நீ என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லி நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி ஒரு தெய்வம் வந்து இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. காலையில் முதல் மந்திரத்தை சொல்லி கூப்பிடுறேன், தெய்வம் வந்தார். என் சின்ன பிரச்சனைகள்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் நிறைவேற்றணுன்னே ஒரு மேலே எனக்கு நம்பிக்கை வருது. அதன் பிறகு பெரிய பிரச்சனைகளை கேட்குறேன், அதை தீர்த்தும் கொடுத்தார். கோயில் கட்டி முடித்த உடனே 2வது மந்திரத்தையும் கொடுத்தேன். 2வது மந்திரம் அதீத சக்தி. மலேசியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் நடக்கவே முடியாதவ படுத்திருந்தவர் எந்திரிச்சு நடந்து வந்து கோவிலில் நன்றி சொல்லிட்டு போனார். இந்த முதல் மந்திரம் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. 2வது மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 5 இந்த டைமிங்குள்ள ஏதாவது ஒரு அரை மணி நேரம் சொல்லுங்க. நீங்க 4:45 5:15 வரைக்கும் கூட சொல்லலாம். அந்த மந்திரத்தை மட்டும் சொன்னா போதுமா, அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகள் ஏதாவது இருக்கா? ஒரு மண் விளக்குல நெய் தீபம், ஒரு டம்ளர்ல தண்ணி, அவ்வளவுதான். இந்த நெய் தீபம் வந்து சித்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்க இடத்தை தூய்மையானதா மாற்றும் அப்படிங்கிறதுக்காக இந்த நெய் தீபம். இந்த தண்ணி எதற்காக அப்படின்னா, நமக்கு சரீரத்துல கண்டிப்பா வியாதி இருக்கும், இது குணமாகுதான்னு எனக்கே ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா, நான் மந்திரம் சொல்ல இந்த தண்ணியில தான் அந்த உரு ஏறும். இந்த உரு ஏறின தண்ணியை மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டேன்னா, இந்த மந்திரம் சொல்லி ஐயா கனெக்ட் ஆயிட்டாருன்னா உங்க உடல் அப்படியே வைப்ரேஷன் ஆகும். இந்த வைப்ரேஷனை அடக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி. சித்தர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா என் உடல் மீண்டும் சாந்தப்படுத்துறதுக்கு இந்த தண்ணியை குடிச்ச உடனே சாந்தமாயிரும், வியாதிகள்லாம் குணமாயிரும். நீங்க ஒரு 7 நாள் இந்த மந்திரம் சொல்லி பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை கேட்டு பாருங்க, 100% அது நடக்கும். அதன் பிறகு ஒரு பெரிய வேலையை ஐயாவுக்கு கொடுங்க, அதையுமே 7 மாதங்களுக்குள்ளாக நடத்தி முடிச்சிடுவார். இதுதாங்க என் லைஃப் டைம் டார்கெட்டு, இதை கொடுத்தா எனக்கு செட்டிலுங்க அப்படின்னா அதை கேளுங்க. 7 மாதங்களுக்கு ரெகுலரா தினமும் அந்த காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அந்த மந்திரத்தை சொல்லி அவர் வழிபாடணும். நிச்சயமா மந்திரம் சொல்லணும். நான் வந்து 3 டைமிங் கொடுத்துருக்கேன். பிரம்ம முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், இரவு 11 மணி, இதுல அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. மதியானம் 12 மணி, அதுக்கு முந்தைய 1/4 மணி நேரம், பிந்தைய 1/4 மணி நேரம். இரவு 11 மணி, அதுக்கு முந்தைய 1/4 மணி நேரம், பிந்தைய 1/4 மணி நேரம் வச்சு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த மந்திரத்தை வாய் விட்டு சொல்லுங்க. நிச்சயமா 100% கேளக்கியர் சித்தர் உங்களுக்கு கனெக்ட் ஆவார். கண்டிப்பா நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். என்ன மாதிரி தீராத நோய்களை கூட தீர்த்து வைப்பார் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ கேளக்கியரை வழிபாடுறாங்க, கேளக்கியர் மேல ஒரு நம்பிக்கை வந்துடுது, கேளக்கியரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க கோயிலே கட்டிட்டீங்க, அவர்
அவரை வந்து நேரில் பார்க்கணும், அவரை வந்து அவர் காட்சி கொடுக்குறது ஒரு விதத்தில் இருந்தால் கூட அவருக்கான அந்த ஆலயத்தில் போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். இப்போ இந்த ஆலயத்தில் அவருக்கான அந்த வழிபாட்டு நேரங்கள்னு ஒன்று இருக்கும், வழிபாட்டு முறைகள்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் வழிமுறைப்படுத்தியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கேளக்கீர் சித்தருக்கான கோவில் வந்து இங்கே ஈரோடு மாவட்டத்தில் கட்டியிருக்கோம். நீங்கள் கூகுள் மேப்பில் கேளக்கீர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்களா லொக்கேஷன் வரும். இந்த லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி நீங்கள் கோவிலுக்கு வாங்க. இவருக்குன்னு உகந்த ஒரு திதி அப்படின்னா அஷ்டமி. அஷ்டமியில் யாரும் பெரும்பாலும் எந்த நல்ல காரியங்களும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த சிலையை நான் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து, சிலையை வாங்கினதுலேருந்து, அந்த சிலைக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்ததுலேருந்து எல்லா நாளுமே அஷ்டமியில் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸும் நடத்தி இன்னைக்கு வெற்றிகரமாகவும் இந்த கோவில் செயல்பட்டு இருக்கு. இது எல்லாமே அஷ்டமி நாளுடைய சிறப்பு தான். இவருக்குன்னு என்ன நைவேத்தியம் பண்ணுறது, இவருக்குன்னு என்ன பிடிக்கும் அப்படின்னா, இவருக்கு பிடிச்சது கொள்ளு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், சந்தன வெள்ளைகள், சுருட்டு, இது எல்லாமே நீங்கள் நைவேத்தியமாக வச்சு ஐயாவுக்கு நீங்கள் படைக்கலாம். எப்போதுமே காலையில் 6 to சாயந்தரம் 8 மணி வரைக்குமே கோவில் ஓப்பனில் தான் இருக்கும். ஐயர் இருக்காரு. எல்லாமே ஒரு பாரம்பரியமாக என்ன பண்ணணுமோ, நம்ம புதுசாக கோவில் கட்டினாலும் கடவுளுக்குன்னு எந்த குறையும் வச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால சிறப்பான பிரார்த்தனைகள் டெய்லியுமே, அவருக்கு 5 அபிஷேகம் டெய்லியுமே நடக்குது. அவர் கழுத்தில் விழுகிற மாலை தான் இந்த கேளக்கீருக்கு உண்மையிலுமே சக்தி இருக்கா அப்படிங்கிறதுக்கே அடையாளம். இன்னைக்கு ஒரு மாலை போட்ட நாங்கள் இன்னைக்கு மாலை போடுறதுக்கு இடம் இல்லாமல் கீழே போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவருடைய ரெஸ்பான்ஸ் தான். நெய் விளக்கு ஏற்றி தண்ணி வச்சு நம்ம மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவரே வருவார், உங்களோட குறைகளை தீர்த்து வைப்பார்னு சொல்கிறீங்க. அவர் வர்றதுக்கு அந்த அறிகுறிகள் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஓகே, நீங்கள் மந்திரம் சொல்லும்போது ஐயாட்ட கேளுங்க. ஐயா, நீங்கள் மந்திரத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் பள்ளி இருந்துச்சு அப்படின்னா பள்ளி கண்டிப்பாக சத்தமிடும். விபூதி வாசனை வரும், சந்தன வாசனை, சுருட்டு வாசனை, சாம்பிராணி வாசனை வரும். இந்த வாசனையெல்லாம் ஏதோ லைட்டாலாம் வராது, அப்படியே உங்களை தூக்கி ஒரு அடி பின்னாடி தள்ளுற மாதிரி வரும். அந்த அளவுக்கு குப்புன்னு அடிக்கும். மிகச்சிறந்த வைப்ரேஷன் இருக்கும். ஐயா வந்துட்டாருனாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி ஒரு ஆள் உங்களை கிராஸ் பண்ணுறது நிச்சயமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் கண்ணை மூடி இப்படி மந்திரம் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடணுன்னே வந்து முன்னாடி நிற்பார். இதுதான் எனக்கு அப்படி தான் சொல்லுவார். நான் ஒரு தடவை கேட்டேன், நீங்கள் இந்த ஷோல்டரை தொடுங்க அப்படின்னு சொன்னேன். இது நான் வச்ச 3வது அடையாளம். அப்போ நான் ஒரு நாள் மந்திரம் சொல்லும்போது கரெக்டாக இங்கே தொடுறாரு. அப்போ ஒருவேளை இருப்பாரோ, கண்ணை திறந்து பார்த்து இவர் இருந்துட்டாருன்னா ஏன்னா நானே பயந்துருவேன். இப்படின்னு பார்த்தா ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு. இதெல்லாம் மெய் சிலிர்த்து போன தருணங்கள். இந்த வெள்ளை நிற பட்டாம்பூச்சி தான் இவரை முதல் முறை எனக்கு நீங்கள் காட்சி கொடுங்கன்னு அழைச்சப்ப வெள்ளை நிற பட்டாம்பூச்சியே வந்தார். அதுக்கப்புறம் தான் ஐயாவுக்கு பிரபாவளியே பட்டாம்பூச்சியாக தான் வச்சுருக்கோம். நிறைய பேர் வாழ்க்கையில் ஐயா நாங்கள் மந்திரம் சொல்லும்போது அவங்க வீட்டுக்கு டெய்லி பட்டாம்பூச்சி. சின்ன வயசுல இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன். பட்டாம்பூச்சி பத்தி சொல்லும் போது எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நானும் என்னோட நண்பர் ஒருத்தரும் காருக்குள்ள உட்காந்து ஐயாவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எங்க காருக்கு முன்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி வந்து வெள்ளை நிறத்தில் இருக்க பட்டாம்பூச்சி உட்காந்துட்டு திரும்ப எங்களை அந்த காரை சுத்திட்டு திரும்ப போச்சு. அது போற வரைக்கும் நாங்க பார்த்தோம். இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமே. என்னன்னா, நான் சின்ன வயசுல இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்திருக்கேன். என் கிட்டையே வராத பட்டாம்பூச்சி இன்னைக்கு வந்து என் தொட மேல உட்காருது, என் கை மேல உட்காருது. அதை பிடிக்கவே முடியல என்னால. ஏன்னா இது ஐயா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் ஏகப்பட்ட பேர் ஐயாவை உள்ளங்கையில வச்சு ஒரு பட்டாம்பூச்சி போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. நான் இந்த கோவிலுக்கு இடம் தேர்வு பண்ண போனேன் இல்லையா, இந்த இடம் சரியான இடமா, எனக்கு நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்கிறப்ப ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சி எங்கிருந்து அவ்வளோ பட்டாம்பூச்சி வருதுன்னே தெரியல. அப்படியே கொசன்னு வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோ பட்டாம்பூச்சி வருது. மிகச்சிறந்த அடையாளம். ஐயா நான் இங்கேயே உங்களுக்கு கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்டியிருக்கோம். நிச்சயமா. இன்னொரு விஷயம், இப்போ வந்து நம்ம அவரை வேண்டவங்களுக்கு போய் அவங்களோட குறைகளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம கேள்விப்படுறோம். சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல சொல்கிறீங்களே, ஒளியுலகத்துக்கு சொல்லியிருக்கீங்க ஐயாவை வந்து இப்படி தான் வழிபடணும், இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவங்க திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இந்த சித்தர் இந்த உலகத்துக்கு இந்த ஒரே ஒரு வருடம் தான் ஆகுது. இந்த ஒரு வருடத்துக்குள்ள இத்தனை லட்சம் மக்களை ஒருத்தர் சென்றடையாருன்னா அவருடைய சக்தி தான். இவருக்கு மதம் தாண்டி நிறைய இஸ்லாமியர்கள் இந்த மந்திரம் சொல்றாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த மந்திரம் சொல்றாங்க. குழந்தையே இல்லாம இருந்தவங்க இந்த மந்திரம் சொல்லி குழந்தை பிறந்து அந்த குழந்தைய இன்னைக்கு கோவிலுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல எனக்குமே இப்ப 2வது பெண் குழந்தை பிறந்திருக்கு. நானுமே கேட்டதை எனக்கு கொடுத்துருக்காரு. வியாதிகள் குணமாயிருக்கு. இன்னைக்கு IAS உண்மையிலுமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 வருடத்துல கேளக்கீர் சித்தர்களே பல போஸ்டிங்ல இருப்பாங்க. IAS IPS அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சில மருத்துவமனைகள் அவங்க எங்களுக்கு உதவி பண்றாங்கனாலே
சார் உண்மையாலுமே இங்கே வரவங்களே குணப்படுத்தவே முடியாதவங்களை நாங்கள் உங்கள் கோயிலுக்கு தான் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மருத்துவர் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படிங்கிறப்பையும் பல ஜோதிடர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த சித்தர் கோயிலுக்கு போங்க, இங்கே பெரிய மிராக்கள் நடக்குது, உங்கள் கர்ம மாற்றம் நடக்குது, இதுதான் இங்கே மிகச்சிறந்த ரெஸ்பான்ஸ், இந்த கர்ம மாற்றத்தினால உங்கள் வாழ்க்கைக்கு தென்னை போல மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே ஐயாவோட மந்திரத்தை உச்சரித்து அவர் வழிபாடு செஞ்சு அவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு போவாங்கன்னு சொல்லி நம்பலாம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி. கிழக்கே சித்த நமோ நமः.